ரஜினி, கமல் 2 பேருமே தெரியும். தமிழ் சினிமாவோட ஒரு பில்லர்ஸு. ஸோ 2 பேருமே சேர்ந்து ஜாயிண்ட் ஆகுற மாரி ஒரு படம் லோகேஷ் யோசிச்சு வச்சிருக்கதாவும், அது வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு போறதாவும் சொல்லியிருந்தாங்க. அவரோட புரொடக்ஷன்ல தயார் பண்றதாவும். இன்னொரு பக்கம் பார்த்தா சன் பிக்சர்ஸ், ரஜினி 2 பேருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோர்வையா இருக்கிறாங்க. அவங்க புரொடக்ஷன்ல இவர் கன்டினியூஸா படம் பண்றதா இருக்கட்டும். ஸோ இந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸு, சன் பிக்சர்ஸ் இந்த 2 காம்போவும் சேர்ந்து ரஜினி, கமல் 2 பேர் சேர்ந்து படம் பண்ற மாரி பாசிபிள் இருக்குமாங்கிறது தான் சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல ஆக்சுவலி ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ற மாதிரி தான் வந்து லோகேஷ் அவர்கள் ரஜினி கிட்ட சொல்லி கூலிக்கு முன்னாடி சொன்ன ஸ்கிரிப்டே அப்படிதான். சிக்கல் என்ன அப்படின்னா கமல் ஒத்துப்பாரு, ரஜினி ஒத்துக்க மாட்டார். ஒரே ஒரு காரணம் தான், ரஜினிக்கு முன்னாடி கமலால் நிற்க முடியும், கமலுக்கு முன்னாடி ரஜினி அவர்களால் ஒரு நடிகராக நிற்க முடியுமா அப்படின்னா நிறைய தயக்கங்கள் உண்டு. ரஜினி அவர்களால் நின்று நடிக்கிறாரு நடிக்கலைங்கிறதெல்லாம் தாண்டி கமல் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரேம், அந்த ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா? என்ன காரணம் அப்படின்னா இன்றளவும் ரஜினியையும் கமலையும் நம்ம கொண்டாடுவதற்கான காரணமே என்னன்னா 2 பேருமே உச்சம்னு மக்களை நாம் வந்துட்டு நம்ப வச்சுட்டே இருக்கிறாங்க. இதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல 2த்துல 1 தான் உச்சம், இன்னொன்று உச்சம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்துடுமோங்கிற தயக்கம் வந்துட்டு ரஜினிக்கு எப்பவுமே உண்டு. அதனால் வந்துட்டு ரஜினி அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரியான சேட்டையை வந்துட்டு குறிப்பாக கூட நடிக்கிற சேட்டையை வந்துட்டு பண்ணவே மாட்டார். ஏன்னா அவன் யாருக்கு மார்க்கெட் அதிகங்கிற ஒரு சிக்கல் வரும், யார் நல்லா நடித்தான்ற சிக்கல் வரும். கடைசியாக எப்பேற்பட்ட படம் வந்தாலும் மார்க்கெட் வந்து ரஜினிக்கு தான், நல்லா நடித்தது கமல் தாங்கிற பேர் தான் வரும். இந்த பேரை நம்ம ஏன் ஒரே படத்தில் சேர்த்து வச்சுட்டு தேவையில்லாமல் கொடுத்துக்கணும், தேவையில்லைங்கிற மாதிரி அவங்க 2 பேரில் ரஜினி ரொம்ப தெளிவாக இருக்கார் அந்த விஷயத்தில்.